ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. லாங்ல இருந்து வர்றவங்க மேல்மருவத்தூர், ஜஸ்ட் மேல்மருவத்தூர்ல இறங்கி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இருக்கு இல்லையா, அந்த மேல்மருவத்தூர்ல இறங்கி அங்கிருந்து வந்தவாசி வெறும் 27 கிலோமீட்டர் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் ஆண்ட இறங்கிடுங்க. இறங்கி 96770701 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உங்களை மேல்மருவத்தூர்ல இருந்து வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உங்களை பஸ் இறக்கி விட்டோம்னா பஸ் பின்னாடியே நடந்து போங்க. இறக்கி விட்டு பஸ் கிளம்பிடும் பஸ் ஸ்டாண்டுக்கு. நீங்க பஸ் பின்னாடியே நடந்து வந்தீங்கனாலுமே ரைட் சைட்ல ஒரு பெரிய குளம் தெரியும். அந்த குளம் ஆப்போசிட்ல தான் எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங். தெரு பேர் வந்து கலாயக்கார தெரு. இதை ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி வாணியம்பாடி, குடியாத்தம், திருப்பத்தூர், அரக்கோணம், திண்டிவனம் எங்க இருந்து வந்தாலும் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு இறங்கி 96770701 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா நாங்களே வந்து இட்டுன்னு போயிடுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஃபைனான்ஸ் முற்றிலுமே கிடையாது. உங்க ஊர்ல தான் நீங்க ரெடி பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி உங்க ஊர்ல இருந்து வரும்போது எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். 2005 இருந்து 2020 வரலாம் BS3, BS4, BS4 எல்லாமே நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள்ல இருக்கும். புரியுதுங்களா? அதனால உங்க ஊர்ல இருந்து வரும்போது என்ன வண்டி இருக்கு, ஏது வண்டி இருக்குன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டுக்கிட்டே கிளம்புங்க. அதுதான் சிறந்ததா இருக்கும். கால் பண்ண வேண்டிய நம்பர் 96770701 இதான் நம்ம நம்பரு. ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நேற்று தான் வீடியோ போட்டிருப்பேன். 2012 மாடலு, எக்ஸ்ட்ரா எல்டி, எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி வேணாம் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டுக்கு பேசி முடிக்கப்பட்டுச்சு. எக்ஸ்ட்ரா எல்டி 2012 நான் கொடுக்கும்போது தெளிவான கண்டிஷன்ல கொடுக்குறேன். வண்டி சம்பந்தமா எனக்கு கால் பண்ணக்கூடாது தம்பி. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து மனசாட்சி கட்டுப்பட்டு தெளிவா ரெடி பண்ணி, இங்கேயே தெளிவா ரெடி பண்ணி தான் கொடுத்துருவோம். இன்ஜின்லாம் தெளிவா இருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லை. அப்படியே குறை வந்தாலும் இது செகண்ட்ஸ் பொருள் அப்படின்றதுனால எப்போ என்ன வரும்னே நமக்கு தெரியாது. அது உள்ள பூந்து நீங்க 2 வருஷம் உழைச்சிக்கிட்டே இரு அப்படின்னு இன்ஜின் உள்ள நம்ம சொல்லிலாம் கொடுக்க முடியாது. அதுவா அது உழைக்கிற வரலாம் உழைக்கும். திடீர்னு ஃபால்ட் வச்சாலும் அப்படியே மொத்த இன்ஜின்ல உள்ள பொருளே மாத்தினாலே 18,000 ரூபாய் மேல வராது. அப்படியே உனக்கு சின்னதா வந்ததுன்னா ஒரு 1000 2000 தான் வரும். அதனாலதான் இந்த வண்டி எல்லாரும் விரும்பி எடுக்கிறாங்க. இது வந்து குடிசை தொழில் மாதிரி. வண்டி பிடிச்சிருக்குல்ல, 2000 கிலோமீட்டர் ஓடின வண்டியை நாங்க கொடுத்தா கூட வெறும் 2000 தான் ஓடி இருக்கு. அந்த வண்டியை கொடுத்தா கூட கேரண்டி வாரண்டி தர மாட்டோம். எல்லாருக்கும் நம்ம சொல்றது தான். ஏன்னா சில பேர் வீடியோ போடுவாங்க, நிறைய சேனல்ல பாத்தீங்கன்னு சொன்னாங்க, வண்டி சூப்பரா இருக்குது, அப்படிக்குது இப்படிக்குது, எடுத்துன்னு போங்க கேரண்டி அப்படின்னுவாங்க. அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. மோட்டார் தொழில எது எப்போ வரும், என்ன ஆகும்ன்றது நமக்கு தெரியாது. அதனால கேரண்டி வாரண்டி கிடையாது. புக்கு சம்பந்தமா வேணா ஒரு 10 நாள் வரலாம் டைம் தரும். அதுக்குள்ள என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுங்க. புக்கு சம்பந்தமா புக்கு இதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஒரு 10 நாள் தான் டைம் தரும். அது ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணீங்கன்னா ஞாபகம் இருக்காது எனக்கு. அதையும் சொல்லிடுறோம். ஓகேங்களா? வண்டி 2012 மாடலு, புக்கு கொடுத்தாச்சு, NOC அதாவது பேங்க்ல ஃபைனான்ஸ் போட்டிருந்த NOCயும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஃபைனான்ஸ் NOC கிளியர் பண்ணி உங்க பேர்ல மாத்தி எஃப்சி எடுத்து ஓட்டுங்க. அதுதான் சிறந்தது. ஓகேங்களா? வண்டி பிடிச்சிருக்குல்ல? ஏற்கனவே தம்பி நீ வந்து சொல்லலாம். ஏற்கனவே அது இல்ல, வண்டி ஏற்கனவே நீங்க வந்து எடுத்தீங்க. அதனாலதான் இன்னொரு வண்டியை வந்து எடுக்க வர்றீங்க. அது ஏற்கனவே ஒரு வண்டி எடுத்திருக்காரு, ஞாபகம் இருக்கா? அவர் சொன்னாரா? ஏற்கனவே வண்டி எடுத்தாங்க. எடுத்துட்டு புடிச்சு போய் தான் இன்னொரு வண்டி நம்ம கிட்டே எடுக்க வந்தாங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு வண்டி வேணும் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம வண்டி பிடிக்கதான் வராங்க. 100 பேர் நம்மகிட்ட வண்டி எடுக்கிறாங்கன்னா 10 பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. 90 பேர் அண்ணா உங்க புண்ணியத்தால நீங்க கொடுத்த வண்டியால சூப்பரா நான் பொழைச்சி சூப்பரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதனால 10 பேர் குறை சொல்றதே நம்ம ஏத்துக்க முடியாது. 90 பேர் சூப்பரா இருக்குதுன்றாங்களா, அதை ஏத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து நல்லா தானே இருக்கிறீங்க, ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்க முடியாது. நல்லா இல்லைன்னு சொல்லி நான் ஒரு 10,000 அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால மோட்டார் தொழிலை பொறுத்தவரையிலும் லாபமும் வரும், நஷ்டமும் வரும். நம்ம அதை எதிர்கொண்டு மேல போனாதான் அடுத்தடுத்த மேல போக முடியும். நம்ம அதை லாபத்துல வச்சுக்கிட்டு வண்டி வாங்கினா எதனா செலவு வச்சாலும் நீங்க பண்ணீங்க. ஓகேங்களா? எல்லாமே தெளிவான கண்டிஷன்ல கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வண்டி உங்களுக்கும் வேணும் அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வண்டி உங்களால் நோட்டிபிகேஷன்ல அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும். ஓகேங்களா? வேற எதனா வண்டி வேணும்னாலும் வாங்க. ஓகேங்களா? தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாருங்க. எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு.